வணக்கம் குடும்பங்களே. இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து மலைகள், பள்ளத்தாக்கு, ஆறு இதெல்லாம் தான். அங்கே போய் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு டூர் பேக்கேஜ் தான் போட்டிருக்கோம். இங்கேருந்து 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நிற்கிறோம். பாருங்கள், காலையில் பனி ஃபுல்லாக எல்லா இடமும் பனி அடித்து கிடக்குது. அதுதான் இப்போ போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். ஸோ அதான் இப்போ போகிறோம். அதாவது இது கொல்சை லேக்கு, செரின் ரிவரு, பிறகு வந்து பள்ளத்தாக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாக் கேன்யன் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். போகிற இடத்துல அப்படியே இது பண்ணுது. 5 மணி நேரம் வண்டியில் தான் ட்ராவல். போகிற இடத்துல அப்படியே இது பண்ணுவோம். வயசே தெரிய மாட்டாங்கல்ல, வெளிச்சமே இல்லைங்க. இருட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் டூருக்காக தான். இது வந்து இங்கே ஒரு சர்க்கஸ் கம்பெனி. இந்த சர்க்கஸ் கம்பெனி பார்க்கிங்கில் தான் வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்பர் தான் சொல்லுங்கண்ணா. நம்பர் இங்கே வருவேன்னு சொன்னால் இதான் பஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கேட்டு பார்ப்போம். இங்கே இருக்கவங்க யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது, நம்ம மட்டும்தான். அப்படியா? அப்போ கேட்டு பார்ப்போம். I think it's the same bus, different people on the bus. Are you from? Bus from India. From Tamil Nadu. கோயம்புத்தூர். அப்படி நானும் கோயம்புத்தூர் தான். எந்த ஊர்னா? எங்கண்ணா கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர்ல வந்து இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏறி உட்காந்துட்டோம். இதுதான் பஸ்ஸு. நம்ம எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. கிளம்ப ஆரம்பிப்போம். நம்ம தமிழ்நாட்டாலே ஒரு அண்ணன் வந்திருக்காரு, கோயம்புத்தூர். ஓகே, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. போகிற வழியில் நம்ம எந்த இடம் காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சுரேஷ் தொம்மத் ஹரன் ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. வெளிச்சமே வரல, இருட்டாக தான் இருக்குது. போகிற வழியில் வித்தியாசமாக ஏதாவது இருக்குன்னா காமிக்கிறேன். வழியில் எங்கேயாவது நிறுத்துவாங்க, எப்படியும் சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது நிறுத்துவாங்க. அந்த டைம் காமிக்கிறேன். செம்ம குளிர் காலையில். நம்ம பஸ்க்குள்ளே ஏறினது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. Good morning, guys. Доброе утро. Как ваше настроение? How do you feel? Good. Okay, guys. Итак, сначала скажу технику безопасности на русском и дальше уже перейдем на английском. Okay, guys. In the first, in the rules, Russia, and after English. Okay. Information. Техника безопасности. Друзья, мы. கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நேரத்தை சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போகலாம். அதுக்காக இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேன். பெட்ரோல் ரேட் எவ்வளோன்னு தெரியல. இங்கே வந்து கேஸு இதெல்லாமே வந்து பெட்ரோல்லாம் இது இருக்குது. இது ரேட்டு எவ்வளோன்னு தெரியல. கம்மியாக தான் இருக்குது இங்கெல்லாம். ஏன்னா இவங்ககிட்ட சில்வர் இந்த மாதிரி மினரல்லாம் வந்து கனிம வளம் நிறைந்த நாடு. வேர்ல்டில் வந்து சில்வர் ப்ரொடக்ஷனில் பெரிய ஆளாக இருக்காங்க. தண்ணி சரி, ஏதாவது மார்க்கெட்டில் போய் ஏதாவது வாங்கும். தண்ணி பாட்டில் இருக்குடா. தண்ணி பாட்டில் தான் ஆல்ரெடி வாங்கிட்டு கால் இருக்கு. உள்ள போய் பார்ப்போமா? நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாமா? ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாமா? என்னெல்லாம் சாப்பாடு இருக்கு? தயிர், ஐஸ், காஃபீஸு அதெல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் வாங்கிக்கலாமா? எங்கே இருக்கு? எவ்வளோ பண்ண விலையே எதுவும் போடலையே. பெரிஸ் எல்லாம் இருக்குது. சாதாரண சூப்பர் மார்க்கெட். அதான் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிக்கலாம். ரெஸ்ட் ரூம் போகலாம். அங்கே இருக்குது. முட்டை 245.
6 இது இருக்குது. சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. அதை நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்குவோம். எங்கே சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் இருக்குன்னு தெரியல. நார்மல் ஒரு சூப்பர் மார்க்கெட். சமோசாவும் 2 சம்சா காப்பச்சினோ இதான் காலைல சாப்பாடு. சரி இது போதும், வயிறு நேரத்தில் ஹெவியாக சாப்பிட்டது இப்படி இருக்கு. சம்சாவும் சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கூட சம்சா சாப்பிட்ருவோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் மாவாக இருக்குது சம்சா. ஓகே, வெளியில் வந்தால் நம்ம கிடைக்கிறது சாப்பிடணும், அவ்வளோதான். ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் வைக்காது. இந்த மாதிரி வண்டி நம்ம ஊர் மாதிரி தான். இந்த லோக்கல் பஸ் நிறுத்துகிற இடத்துல ரேட்டை கூட வைப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த டூர் பஸ்லாம் நிறுத்துகிற இடத்துல ரேட் அதிகமாக வைக்காது. இது சம்சா, வாட்டர் பாட்டில், ஒரு காஃபி, 2 காஃபி வாங்கினோம். அதுக்கு 700 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. அதாவது 4150 டெங்கே. அது நல்லால சம்சாரில் நாங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டது நல்லா இருந்தது. ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது 2 மணி நேரம் கழிச்சு தானே எடுத்துவாங்க. பாருங்க, போகிற வழி ஃபுல்லாக அப்படி பனி மூடி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து மக்கள் தொகை வந்து 2 கோடி தான். ஸோ அதனால் நிறைய இடம் காலியாக இருக்குது. ஏன்னா இது வந்து கஜகஸ்தான் வந்து பெரிய இடம். இப்போ நம்ம இருக்கிறது ஆல்மட்டி சிட்டி. இங்கே ஆஸ்தானா தான் ஆக்சுவலாக இந்த இதோட கேபிட்டல். இங்கே வந்து மினரல்ஸ், சில்வரில் வந்து சில்வர் வந்து இவங்க வேர்ல்டில் பெரிய ப்ரொடக்ஷனில் இதாக இருக்காங்க, சில்வர் உற்பத்தி பண்ணுறதில்ல. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடமும் பனி மூடி தான் இருக்கும். எவ்வளோ இடம் எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸில் திருநெல்வேலிலாம் போகும்போது நிறைய இடம் காலியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் கிடக்குது. ஃபுல்லாக பனி மூடி இருக்குது. இப்போ நீங்கள் சம்மர் சமயம் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பச்சை பசேல் இருக்கும். நம்ம கூட 2-3 பேர் வந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்க்கும்போது இந்த டூர் பேக்கேஜ் வந்து இப்போ நமக்கு வந்து சீப்பாக கிடச்சிது. ஒரு ஆளுக்கு 2000 ரூபா தான் வருது. அதாவது 12,000 டெங்கே கிட்ட வருது. சிலர் வந்து இதே இது வந்து 4000 ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஆள். சிலர் வந்து 5000 ரூபா வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து எந்த டூர் பேக்கேஜ் இதில் போனேன்னா கேகே டூர்ஸ்ன்னு, அங்கேயே வந்து நீங்களும் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் இங்கே வந்து கூட பே பண்ணிக்கலாம். அது லொக்கேஷன் இதெல்லாம் நான் வந்து ஃபோன் நம்பர் இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேஸ்ட்டாக மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே வந்து நேரடியாக இந்த கேகே டூர்ஸ்லேயே வந்து இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டூர் போகும்போது. ஏன்னா இப்போ இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்கும், ஒரு கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் இதில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது தான் புரியுது இவங்க ஒருத்தரும் ஒரு ரேட்டு வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து டைரெக்டான கம்பெனி கேகே டூர்ஸ். ஸோ அதில் வந்து ப்ரொமோஷனில் வர்றவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. வாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க லொக்கேஷன்ஸு. பார்க்குற பாருங்க, படுத்து தூங்கிட்டாரு. ஓகே, இப்படி இந்த மாதிரி அதாவது 2 மணி நேரம் கழிச்சு தான் பஸ் நிற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பஸ்லேயே போகணும். சரி, இதே வந்து 2 நாள் டூர் பேக்கேஜும் இருக்குது. அது வந்து நீங்கள் தங்கி இருந்து அங்கே உள்ள கல்ச்சர்லாம் அந்த ஒரு கிராமம் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது 2 டே டூர் பேக்கேஜ். அது இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து 2 கண்ட்ரி போகிறதுனால கம்மி டைமாக இருக்கிறதுனால இப்படி போகிறோம். இப்போ அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக கஜகஸ்தான் இத்தனை வர்றவங்க வந்து அந்த மாதிரி இதுக்கு போகலாம். சரியா? இது ஒரு கிராமத்தில் நிறுத்தியிருக்காங்க. உள்ள ஒரு சின்ன கிராமம், ஹோட்டலு இதெல்லாம் இருக்குது. டாய்லெட்லாம் போகணுன்னா போயிட்டு வரலாம். அதுக்காக ஒரு சின்ன கிராமத்தில் நிறுத்தியிருக்காங்க. அந்த டாய்லெட் போகணுன்னா அங்கே பெரிய க்யூன்னு இருக்குது. அதை முதல்ல போயிட்டு முடிச்சுட்டு ஒரு டீயை குடிப்போம். இது அந்த கடையில்
ஒன்றும் தரமாட்டேன்ட்டாங்க. இந்த கடையில் தான் ஒன்றும் தெரியல, லாங்குவேஜ் தெரியல. இங்கே சமோசா அந்த இதெல்லாம் இருக்குது. Нет, он заплатил за чай только 2000 долларов. Он тоже заплатил. You pay us? No? Yes, because it's Kazakhstan. But how do you say how are you? What I'm saying? Eggs. Eggs. This? Korean? No. This one? Kalinza? Koreans? No Koreans. How do you say how are you? Potato. Potato. How do you say This how is are you? chicken? Cabbage. How are you in Kazakhstan? All veg. Chicken. I'm Kazakh, yes. This Chicken. Kadilak. Katila? In Kazakh. Ah, okay. Kalay. This one? Kalaizen. That's Yes. what I say. Yeah, this one. Kalaizen. இது வேணுமா உனக்கு? Chicken. ஆ Three. இது வந்து சிக்கன், இது மட்டன், இது சாசேஜ். What's that? ஓகே. Zakot? Yes. Good. Два кофе. நம்ம பலத்தானி ஃப்ரெண்ட்ஸு. பாருங்க, ஃபுல்லாக குதிரையாக அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கு. இந்த பனியில் எப்படி தான் நிற்குதோ அதுக்கு பழக்கம். நாங்கள் மேயறதுக்கு என்ன இருக்குன்னு தான் தெரியல. அங்கே உள்ள அந்த சைட்லாம் தான் இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக குதிரைகள் தான். அந்த அங்கெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே குதிரைகள் தான். நம்ம மாடு மேய்க்கிற மாதிரி இங்கே குதிரை மேய்க்கிறாங்க. ஆமாம், ஆளுங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிசிட்டி, இங்கே கேஸு இதெல்லாமே கிடைக்கும். ஓகே, நம்ம செரின் கேன்யான் வந்துட்டோம். 10 கிலோமீட்டரில் செரின் கேன்யான் இருக்குது. இந்த கேன்யான்ங்கிறது என்னென்னா பள்ளத்தாக்கு. அது வந்து இப்போ பெரு, டிபெட்டு, அமெரிக்கா இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இந்த பள்ளத்தாக்கு இருக்குது. பள்ளத்தாக்குங்கிறது காற்றோடைய எரோஷன்லேயும் தண்ணியோட எரோஷன், அதாவது அரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, காற்றோட அரிப்புலையும் தண்ணியோட அரிப்புலையும் அதுவாக காலங்காலமாக ஆகும்போது உருவாகிறது தான் இந்த பள்ளத்தாக்கு. இப்போ நம்ம போகிறது வந்து செரின் கேன்யான். அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். கேன்யானுங்கிறது பள்ளத்தாக்கு, செரின் பள்ளத்தாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து செரின் ஆறுனால உண்டானதுனால இதை வந்து செரின் கேன்யான் அப்படிங்கிறாங்க. செரின்கிற ஆறு, அதையும் பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம வந்து செரின் ரிவரை பார்த்து போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். டாக்ஸிலையும் போகணுன்னா போகலாம். டாக்ஸி 800 டெங்கே ஆகும். இது வந்து செரின் ரிவரை பற்றி சொல்லணுன்னா, செரின் ரிவருங்கிறது இங்கேருந்து சைனா பார்டர் வரைக்கும் ஓடுது. இதில் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அந்த பார்டர் பிரச்சனையே இருக்குது இந்த செரின் ரிவர்னால. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவர் தான் செரின் ரிவர். இது வந்து இங்கே வந்து இவங்களுடைய பார்க், நேஷ்னல் பார்க் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இங்கே வர்றதுக்கு இவங்க பெர்மிஷன் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இது பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த செரின் ரிவர் வந்து நிறைய பள்ளத்தாக்கில் உருவாகிருக்கு. பிளாக் பள்ளத்தாக்கு, பிளாக் கேன்யான், எல்லோ கேன்யான், இந்த மாதிரி நிறைய இது உருவாகியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுக்கு இது கிலோமீட்டர் எவ்வளோ நடக்கணும் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் காற்றுனாலே அரிப்புனாலையும் தண்ணினாலையும் உருவாக்குனது தான் அந்த பள்ளத்தாக்கு. ஸோ இது வந்து எவ்வளோன்னா அடி ஆழம் வந்து கம்மி தான். 450லேருந்து 1000 அடி, 1200 அடி வரை ஆழம் இருக்கும் இந்த பள்ளத்தாக்கோட ஆழங்கள். ஆனால் இப்போ கிராண்ட் கேன்யான் அமெரிக்காவில் இருக்குங்க, அதெல்லாம் வந்து இதை விட பெருசு, பிரம்மாண்டமாக இருக்கும். பெருவில் ஒரு கேன்யான் இருக்குது, அது ரொம்ப பெருசு. இது வந்து சின்னதுதான், ஆனால் பரவாயில்ல. நமக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பள்ளத்தாக்கு அந்த ஆறும் பார்க்குறது வரலாம். பாருங்கள், நம்ம லொக்கேஷன் பிரகாசமாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுன்னு தெரியல, ஆனால் நேரடியாக நான் வைடு ஆங்கிளாக போட்டு காமிக்கணும் அப்படி பிரமாண்டமாக தெரியும். செங்குத்தாக இறங்குது. நம்ம எப்படி இன்னும் உள்ள அப்படியே போனோம்னா நிறைய இந்த பள்ளத்தாக்கோட இதெல்லாம் பார்க்கணும். இல்லை நம்ம அப்படி
முதல்ல இந்த இதை பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். நான் ரொம்ப தூரம் போகணும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 2 மணி நேரத்தில் வரணுங்க. இதுதான் அந்த பேக்கேஜ் டூரில் எடுத்தால் உள்ள பிரச்சனை. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்து இதாக வர முடியாது. இந்த பேக்கேஜ் டூர் எடுத்தால் தான் இவ்வளோ தூரம் வர முடியும். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு இங்கே பஸ்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது இயற்கையை ரசிக்கணும்னு இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க. சந்தோஷமாக போங்க. அது நான் நடக்கணுங்க. நடக்கிறது ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. இதில் முடியாமல் டாக்ஸி இது பண்ணாங்க. 800 டெங்கை டாக்ஸி எடுத்து போனோம்னா டாக்ஸிலேயும் போகலாம். 800 டெங்கன்னா ஒரு 150 ரூபா அந்த மாதிரி தான் ஆகும். அதை எடுத்து போனோம்னா அதில் போங்க. இல்லாதவங்க முடிவாங்க. சரி, நம்ம வந்து பள்ளத்தாக்கு கீழே வழியாக போகிறோம். இப்போ அவங்க வந்து டாக்ஸிலேருந்து மேலே வழியாக கூட வரலாம். டாக்ஸி எடுத்துகிட்டு இல்லை நடந்து கூட நீங்கள் மேலே வழியாக போனீங்கன்னா அதோட வியூ வேறு மாதிரி இருக்கும். நம்ம கீழே இந்த இப்படி பார்க்குறோம். ஆனால் ஃபைட்டிங் சீனுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு இந்த சினிமா ஷூட்டிங் போய் இதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபைட்டிங் சீனு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. கடைசியாக இப்போ ஒரு படம் போனேன். நான் அதை ஃபுல்லாக முடிக்க முடியல. சின்ன சின்ன வேஷமாக தான் கொடுக்குறாங்க. சரி, நம்ம ஒரு ஆசைக்கு தானே பண்ணுறோம். சின்ன சின்ன வேஷங்கள் அது சில இதில் டைலாக் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போன இடத்துல சமயம் டைலாக் இருக்க மாட்டேங்குது. சரி, நம்ம டைலாக் வந்தால் மட்டும் எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படிதான் சொல்கிறேன் எல்லாத்தையும். அவ்வளோ லேஸில் வர முடியாது சினிமாவில். ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நமக்கு அறிமுகம் இல்லைன்னா நம்ம உள்ளே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, இங்கே உள்ள கதையை பேசுவோம். சொந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல. ஆமாம், ஒவ்வொரு லேயர்ஸும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த லெவல்ஸ் ஆகும். ஒவ்வொரு காலகட்டங்களில் போயிட்டே இருக்கும். அந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆமாம், அது யூ கேன் சீ த டிஃப்ரென்சஸ். ஒவ்வொரு லேயரோட வித்துக்கும் இவ்வளோ மில்லியன் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஒன்று உருவாகிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிருக்கும். பல ஆயிரம் இல்லை, கோடி வருஷங்கள் கூட இருக்கும் இது உருவாகிறதுக்கு. அரிச்சு 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 அப்படியே இப்போ இந்த இதோட செரிநார் உண்டாக்குனதுலேயே நிறைய இருக்குது. எல்லோ கேன்யன், பிளாக் கேன்யன், அப்படி. அதாவது ஒரு இடத்துக்கும் போய் இவ்வளோ தப்பாகிருக்கு. அது வந்து ஒரு இடமா நம்ம ஒரு இடத்துலேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேஞ்சரஸ் ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. சில சமயம் மண் சரிவு இதெல்லாம் விழுமா. இந்த டேஞ்சரானாலும் என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்துருவோம். டேஞ்சருக்கெலாம் பார்த்தா முடியுமா? அதான் டேஞ்சர் டயாபலி கச்ச. கொஞ்சம் பயம். நான் மட்டும்தான் போயிட்டுருக்குறேன். பயமாக தான் இங்கே இருக்குது. அந்த தூரத்தில் ஒரு ஆள் போகிறாங்க. பரவாயில்ல, என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். நோ ப்ராப்ளம். வந்தால் பார்த்துட்டு தான் விடணும். வடிந்து நெடிந்து ஓடும் காற்று அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகுது அந்த இடம்லாம். யாருக்குன்னு பார்த்துருவோம். கோகமாக எப்படி உள்ள போகுது. ஐயோ, நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காங்க. நம்மளும் போயிடலாம். அது அவங்களே நம்பிக்கையோட அதே மாதிரி நம்மளும் போயிடலாம். அங்கங்கே இந்த இதை மதியம் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு நடத்துகிறாங்க. நம்ம விவரம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்துட்டோங்க. ஆனால் விடாமுயற்சியோடு அமர்க்கலமா சிட்டிசனாக போயிட்டுருக்கேன். அப்படி போனால் தானே நம்ம அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அது ஒரு மிமிக்ரியை போட்டாச்சு. சரி சரி, நடப்போம். வந்து விட்டோம். சரி, நாரை
பார்க்குறதுக்காக இவ்வளோ பள்ளத்தாக்குகள் கடந்து வந்து விட்டோம். கடைசியாக வெளியா 2.5 கிலோமீட்டர் திருப்பி நடந்து 2 கிலோமீட்டர் போனோம். ஓகேங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பார்க்கும்போது அது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். பாஸ்கர் வேறு நடக்க முடியலன்ட்டு அங்கேயே நின்றுட்டான். நம்ம ஏன்னா என் கூட நான் மட்டும் பார்க்கலையே, நீங்களும் பார்க்குறீங்க. அதனால் நான் எவ்வளோ நானும் மக்களுக்காக எவ்வளோ தான் கஷ்டப்படுவேன், என்னதான் செய்வேன். நான் உங்களுக்காக இருக்கேன். கண்டிப்பாக என் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியுதா? சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த மரத்தில் வந்து நான் பார்க்குறதுக்கு நதியே நதியே அப்படின்னு பாட்டெலாம் பாட போகணுங்க. வியூவை பாருங்க. அதாவது காட்டில் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் ஆஷ் ட்ரீ அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீ வேறு இருக்குது. ஐஸ் காலத்துலேருந்து இருக்குது அந்த ட்ரீ. அதனால் இது வந்து ரொம்ப பாதுகாப்பான ஏரியாவை வச்சுருக்காங்க. யார் அந்த மரம், அந்த ஆஷ் ட்ரீ அதெல்லாம் இருக்குது. பார்க்க முடியுதான்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த ஆற்றை பார்க்குறதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம். கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து ரசிச்சுட்டு போகிறேன். சரியா? சூப்பராக இருக்கு. இந்த குளிரில் குளிக்கலாம் முடியாது. ஆனால் நடந்த எல்லாமே வேர்த்துச்சு. இல்லை ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க. தண்ணியை தொட்டு பார்த்துருமா? தண்ணி வந்து சுத்தமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. இந்த பள்ளத்தாக்கெல்லாம் உருவாக்குனது இந்த ஆறு தான். முன்னாடி இங்கெல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ குறுகி இப்படி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. ஸோ பள்ளத்தாக்குகளிடையே உங்கள்கிட்ட பயணம் செய்து செரின் ஆறு அதான் சைனா வரைக்கும் போதுவாங்க. இந்த பார்டர், சைனா பார்டர் வரைக்கும் இருக்கும். இந்த 6 நாளில் ரஷ்யாவுக்கும் சைனாக்குமே சில பிரச்சனைகள் இருக்கா, எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஊருக்கெல்லாம் இதுதான் தண்ணி வழங்கு போல இருக்குது. நமக்கு தான் இது காட்டிலேருந்து வரதுனால அப்படியே நேச்சுரலாக இருக்குங்க. தண்ணியோட கலரே பார்த்தீங்களா? வா, மொத்தமாக அந்த லொக்கேஷன்ஸை பாருங்க. சொல்லுங்க ரொம்ப ஓகே. நான் கொஞ்சம் தனியாக ரசிச்சுட்டு வரேன். கஷ்டப்பட்டு ஆற்ற காமிச்சிட்டேன். உங்களை காமிக்கணுங்கிறதுக்காக தான், இந்த செரினாரை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். அதனால் இனியும் திருப்பி மேலே நடப்பேன். ஏன்னா நடக்கிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. அது வந்து வண்டி எடுத்துருவாங்க இல்லைன்னா. ஓகே, பாஸ்கர் வழியில் எங்கேயாவது பார்த்தாருன்னா திருப்பி கூப்பிட்டு போவோம். அது இன்னும் பாதி வழி கூட வந்திருக்க மாட்டார். ஷூ ஒன்று போட்டிருக்கான், அது சரியா இல்லை. ஓகே, செரினாரே வருகிறேன். செரின் ரிவா நீ பள்ளத்தாக்கடையில் நடப்போம். சேர்ந்துட்டோம். போகிற மாதிரி இல்லை, வர்றது செம்ம டைட்டாக இருந்தது. ஏன்னா போகிறது யாருக்கும் வர்றது ஏற்றம். செம்ம கடுப்பாக இருந்தது. வா, டயர்டு. பாஸ்கர் இப்போ தான் அங்கே ரீச் ஆகிருக்கான், வருவாங்க. ஓகே, நீ அடுத்த காமிக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓ, இப்போ நம்ம பார்க்குறது வந்து மூன் கேன்யன், மூன் பள்ளத்தாக்கு. இந்த
செரினார் ஓடுற இடத்துல நிறைய பள்ளத்தாக்கு உருவாயிருக்குல்ல, அதில் இது ஒரு பள்ளத்தாக்கு. பார்க்கலாம். இந்த பள்ளம் அன்றைக்கி நம்ம அங்கே பார்த்தோம்ல, காக்டோப்பில் பார்த்த மாதிரி ஒரு ஈகிள் இங்கி வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கணும்னா 1000 டெங்கே, ட்ரெஸ் போட்டு எடுக்கணும்னா. நின்று அப்படியே சுற்றலாமா நம்ம? சுற்றி ஒரு வீடியோ. சரி, நம்ம போய் அதை நம்ம அங்கே மொபைல் வச்சு எடுக்கலாம்டா, சுற்றிக்கலாம்டா. அது காசா? ஆமாம். ஸோ மொபைல் போட்டு அப்படி சுற்றி இது பண்ணுறதுக்கு ஒரு அவங்க ஒரு 500 டெங்கே அப்படிம்பாங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான இது, தடுப்பு சவரெலாம் இல்லை, பார்த்து வரணும். அதெல்லாம் சூப்பராக இருக்கு, டாஸ்மாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து நம்ம இதுக்கு மேலே போகிறது டேஞ்சரு, ஏன்னா தடுப்பு சவரெலாம் இல்லை. இவ்வளோதான்டா, இதுக்கு மேலே போகக்கூடாது. அதே செரினார் தான். இது ஒரு பள்ளத்தாக்கு, இது வந்து 3 பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பிச்சார் ஃபோட்டோ எடுன்ட்டு. இன்னும் இவ்வளோ வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே இருந்த இந்த ஆறு தான் ஃபுல்லாக இந்த பள்ளத்தாக்குகளை உண்டாகியிருக்கு. ஓகே, ஸோ 3 பள்ளத்தாக்குன்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து இது மாதிரி அஜித் இருந்த அஜித்தோட விடாமுயற்சி படத்தில் அந்த மாதிரி இருக்குது ரோடு. சூப்பராக இருக்கா வண்டி வருது. ஸோ அடுத்த இடத்துக்கு போகலாமா நம்ம இங்கேருந்து? இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பிளாக் கேன்யன். கேன்யன் அதே பள்ளத்தாக்கு, அதே ஆறு தான். பல இடங்களில் ஓடுறதுனால ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல இதாக இருக்குது. ஸோ இது வந்து பிளாக் கேன்யன்னாங்க. இதுலேயே நிறைய இருக்குங்க, எல்லோ கேன்யன் அப்படி இப்படின்னு நிறைய இடம் இருக்குது. ஸோ இதில் இங்கே சிலது மாத்திரம் இந்த ஊரில் கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. ஸோ நம்மளும் அதை பார்த்துருவோம். உங்களுக்கு இது வந்து பார்க்குறவங்களுக்கு பார்க்கலாம், பார்க்காதவங்க என் மூலமாக பார்த்துக்கிட்டோம். அதுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்க, இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸு அப்படிங்கிறாங்க இந்த வயசான தாத்தாக்கள். ஸோ இவங்க முகம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மங்கோலியன் இருந்ததுனால அந்த சைனீஸ் டைப் ஃபேஸ், மங்கோலியன் ஃபேஸ் இருக்கும். சிலது வந்து ரஷ்யா இதானதுனால சிலது வந்து ரஷ்யன் ஃபேஸ் இருக்குது இங்கே கஜகஸ்தானில். சரி, 2 மிக்ஸு அதுங்களா கம்பி வேலை போட்டிருக்காங்க. மோசமாக இது ஏன்னா ஈஸியாக ஆளுங்க விழுந்துருவாங்க, அதனால் இப்படி வேலை போட்டு வச்சுருக்குறாங்க. யாரோ மேலே ஏறி பார்த்துறாங்க அப்படின்னு மேலுங்க செல்ஃபி எடுக்கிற முகத்தில் இது பண்ணுவாங்க. இந்த செரினார் அப்படியே ஒரு இடமா ஓடிட்டு காலப்போக்கில் அப்படி அரிப்பு ஏற்பட்டதுனால ஒரு இடம் இப்படி அடித்து இருக்கு. அரிப்படுத்த ஒரு ஆள் சிரிக்கிறாரு. எங்க எங்க எந்த இடத்துல இப்போ தெரியல, இது கருப்பாக இருக்கா? இல்லை, அந்த இடத்துல கரெக்டாக என் கைக்கு நேராக பறந்துட்டு. ஆனால் இங்கேருந்து பார்க்க தெரியல. இப்படி பறந்துட்டுருக்கு. வீட்டில் தான் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறாங்க. அங்கேருந்து இந்த வியூவில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஈகிள் அப்படி பறந்துட்டுருக்குது தெரியுது அவங்களுக்கு. இந்த ஏரியாக்களில் கழுகுகள் அதிகமாக இருக்கும். சரி, இந்த மலைக்கு அந்த பக்கம்லாம் போனால் சைனா வந்துடுமா. இந்த கண்ட்ரி வந்து நிறைய பார்டர்ஸு கவர் பண்ணுது. ரஷ்யா கவர் பண்ணுது, காஸ்பியன் லேக், காஸ்பியன் சீன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு லேக் தான், அதையும் வந்து கவர் பண்ணுது. யூரோப் ஒரு பார்டரை கவர் பண்ணுது. வாங்க வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
இங்கே அடுத்தால ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு ஏரி இடம். ஸோ அடுத்து வந்து அதையும் போய் நம்ம பார்க்கலாம். இங்கே இதை விடலாம். கட்டாக இருக்கா என்னன்னு தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாறை. பாறையோட இதே ஒரு விதமாக இருக்குது. தெரியுது அவங்களுக்கு அப்படி தீட்டு மாதிரி இருக்குது இந்த பாறை. இப்படி கருப்பாக வர்றதுனால தான் இந்த பிளாக் கேன்யன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதே கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது எல்லா இடமும். அப்போ எல்லா கேன்யன் மஞ்சள் கலரில் இருக்குமோ தெரியல. இங்கே பாருங்க சரியான நாய் எப்படி இருக்கு பாருங்க. நாயா இல்லை நிறையா தெரியல. கால் பாதெல்லாம் அப்படி இருக்கு. அஜி குதறிட்டுன்னா அவ்வளோதான். இது நாயா இல்லை கரடியா அப்படி இருக்கு. சூப்பராக இருக்குல்லங்க. இங்கே பார்த்தாலுமே குதிரைகள் தான் மேய்ஞ்சிட்டே இருக்குதுங்க. இந்த மாதிரி குதிரைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இவங்க வந்து குதிரை கறி சாப்பிட்றாங்க. எங்கே இப்போ நாங்கள் வர வழியில் ஃபுல்லாக பார்க்குற இடம் எல்லாமே வந்து குதிரைகள் மேய்ஞ்சிட்டே தான் இருக்குது. பாருங்க ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஒரு பள்ளிவாசல். இது வந்து ஒரு கிராமம், சின்ன கிராமம். இங்கே ஃபுல்லாக எல்லா இடமும் பனி விழுந்து தான் கிடக்குது. இங்கே எல்லா இடமே பனியாக தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் இங்கே உள்ள வீடு பேட்டர்ன் ஃபுல்லாக இந்த மாதிரி வீடாக தான் இருக்குது இந்த கிராமத்தில். இனி இங்கே எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். லஞ்சுக்கு தான் நிறுத்துவாங்க. வயர்லாம் ஃபுல்லாக இருக்குது. லஞ்ச் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. இங்கே ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஒரு மலை ஒரு சைடில் சூப்பராக இருக்கா. இதோட சைடில் இங்கே சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. பெரிய எக்குவாக இருக்குது. பார்ப்போம் நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் வாங்குவோம். அந்த மாதிரி டூரிஸ்ட் இந்த மாதிரி தான் சாப்பாடு இருக்குது. நூடுல்ஸ்மே வச்சுருக்குறாங்க. நம்ம டீ மட்டும் வாங்கிப்போம். அங்கே போய் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது கோல்சை லேக் அப்படிங்கிறது. அதாவது மலைக்கு மேலே இந்த ஏரியா உண்டாக்கியிருக்காங்க. ரஷ்யன் காலத்துலேயே உண்டாக்கியிருக்காங்க. ஸோ பாருங்கள் என்ன அழகான ஏரியாவில் உண்டாக்கியிருக்காங்க. இங்கே வந்து இது லெப்பர்டு இருக்குது, உல்ஸு, அது மாத்திரம் இல்லை இங்கே பல அரிய வகை இது ஸ்பீசியஸ், அதாவது அழிஞ்சிட்ருக்க உயிரினங்கள் இது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நடந்தும் போகலாம் அந்த லேக்கை பார்க்குறதுக்கு. வேறு வந்து இதுலேயும் போகலாம். லொக்கேஷன் பாருங்கள் அற்புதமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. சரி குதிரையிலையும் போகலாம். இங்கே வந்து குதிரையிலையும் போகலாம். ஸோ இங்கே நம்ம ஊரில் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. பேரை சொல்லுங்கள். சுரேஷ், திவ்யா. சரி நடப்போம். நம்ம அங்கே நடந்த மாதிரி இங்கேயும் நடப்போம். தூரம் நடந்து போனோம். ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. நடப்போம். உங்களுக்கு அந்த லேக்கு உடஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏரியே செம்ம குளிர் அடிக்குதுங்க. இங்கே நடந்து போய் பார்ப்போம். ஒரு லெவலாவது பார்த்துருவோம். குதிரையிலையும் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு 1750 ரூபா ஆகும் குதிரையில் போகிறதுக்கு. போகலாமான்னு யோசித்தேன். சரி நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு இதையாவது காமிச்சிருவோம். 2 லெவல் இருக்குது அந்த ஏரி. என்னாச்சுன்னா அங்கே நடந்து வரும்போது என் ஷூ திடீர்னு பிரேக் ஆகிடுச்சு. அந்த பனியிலெல்லாம் நனைஞ்சு பார்த்தீங்கன்னா செருப்பு ஆகிட்டு நான் வச்சுருந்தேன். அதை போட்டு நடந்துட்டுருக்கேன் போதைக்கு. போய் அங்கே ஷூ வாங்கணும். குளிராக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, போய் நடந்து போய் பார்ப்போம். எல்லாம் உங்களுக்காக தான்.
பார்க்குறவங்க தான் கம்மியாக இருக்கீங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே ரசிக்கும்படியான இடங்க. நம்ம ஊரில் காஷ்மீர் இந்த மாதிரி தான் இருக்கும். காஷ்மீருக்கு போகிறவங்க காஷ்மீர் போங்க. ஏன்னா நம்ம ஊர் தான், இந்தியா தான் ஃபஸ்ட்டு, இந்தியா இஸ் தி பெஸ்ட்டு. அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு போகிறவங்க அங்கே போங்க. இல்லை இங்கே தான் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரி போகணுங்கிற நினைப்புள்ளவங்க இங்கே வாங்க. தாங்க அந்த லேக்கு ஃபுல்லாக உறைஞ்சி போயிருக்குது. லேக் பக்கத்தில் போய் பார்ப்போம். படி கட்டியிருக்காங்க. படியில் இறங்கி ரொம்ப தூரம் போகணும். படினா அதில் இறங்கி, ஏன்னா இங்கே ஃபுல்லாக பனி இதாக இருக்கிறதுனால ஸ்லிப்பாகும். அதனால் மரத்தில் பல படி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த படியில் ஏறி இப்படி போனாங்கன்னா ஸ்லிப் ஆகாது. வேஸ்ட்ரி அங்கே வரும்போது அங்கே வர போய் பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப நேச்சுரல் பியூட்டியாக இருக்குது. திருப்பி ஏறும்போது அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது, ஏன்னா அங்கே ஆல்ரெடி நம்ம நடந்தோம்ல, அதனாலே ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு. பாஸ்கர்லாம் வரலன்ட்டார், நடக்க முடியல அப்படின்னு சொல்லி வரல அப்படின்ட்டாரு. நம்ம நடந்தே தீருவேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அப்படின்னு சொல்லி இங்கே வரேன். குதிரையில் வந்தீங்கன்னா இந்த படி ஏறாண்டாம். இவ்வளோ தூரம் குதிரையில் வந்து விட்டுருவாங்க. ஒரு 1700 ரூபா கொடுத்தீங்கன்னா குதிரையில் வரலாம். நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடக்கிற மாதிரி விஷயம் தான். வயசானவங்களுக்கு தான் குதிரையில் தேவை. நம்ம இப்படி பார்த்துக்கலாம். சூப்பராக இருங்க. எப்படி இருக்கு பாருங்கள் லேக். தண்ணி போகுது, ஃபுல்லாக பனி. அங்கே பாதிக்கு மேலே உறைஞ்சிருக்கு, ஃபுல்லாகவே உறைஞ்சிருச்சு. லேக் ஃபுல்லாக உறைஞ்சிருச்சு. சென்டரில் போய் காமிச்சிருக்கேன். பிரகாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. வாவ், சூப்பர் மேன், சூப்பர். இதுக்கு உறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இன்னும் ரொம்ப தூரம் போனால் இன்னொரு லெவலுக்கு போகலாம். நம்ம இதோட நிறுத்திக்கிடுவோம். இதே திருப்பி ஏறும்போது தான் எனக்கு தெரியும். சரி, நீங்கள் அழகாக ரசிங்க. எப்படி இருக்கு எப்படி போகுது. சீனிக்கு பிரகாசமாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி இருக்குது தெரியுமா, வந்து ரசிட்டு பாருங்க. நீங்கள் காஷ்மீர் போனாலும் கிடைக்கும். ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து பார்க்கணுன்னா வந்து பாருங்கள். சுவிட்சர்லாந்து வர போக வேண்டாம், அதுதான் மெயின் அட்வான்டேஜ். இங்கேயே பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம். மேலேருந்து அப்படி வியூ பாருங்கள். மரம் மேலேருந்து அப்படியே ஃபுல்லாக அது உறைஞ்சிருக்கு. தண்ணி இங்கே தான் தண்ணியாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாகவே லேக் உறைஞ்சிருக்கு. போதுமா, எனக்கு வந்து காமிச்சிட்டேன். நான் கொஞ்சம் தனியாக ரசிச்சுட்டு மேலே ஏறுறேன். ஓகே, இந்த அழகான கொல்சை லேக்குக்கு விடை சொல்லி கிளம்புவோம். மலை ஏற வேண்டியிருக்குங்க. அங்கே மலை ஏற போகணும். ஏற ஆரம்பமா பார்க்க அழகாக தான் இருக்குது. ஓகே, கிளம்புறேன். அங்கே மேலே போய்ட்டு பார்க்கலாம் இனி இடத்துல என்னென்னு. அங்கே போய் திருமணம் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் டாய்லெட் இருக்குது. ஆனால் 100 டெங்கே டாய்லெட் வச்சுருக்காங்க. நான் நீட்டாக வச்சுருக்காங்க டாய்லெட் எல்லாமே. 100 டெங்கன்னா 17 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். நீங்கள் கொல்சை லேக் வந்தீங்கன்னா இங்கேயே தங்கலாம். ரிசார்ட்ஸ் கூட இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு காஃபி விலையே இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்கே தங்கினா நல்லாயிருக்கும். செம்ம கிளைமேட்டு, செம்ம ஏரியா, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக சின்ன சின்ன ரிசார்ட்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா காஃபி விலையே வந்து 220 ரூபா. எல்லாமே இங்கே காஸ்ட்லியாக தான் இருக்குது அங்கே சிட்டியோட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார், என் பின்னாடியே வராரு எங்கே போனாலும்.
என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, செம்ம க்யூட். எப்படி இருக்கு பாருங்க, பாசக்கார பயவுலையாக இருக்காங்க, பின்னாடியே வராங்க. டேய் செம்ம க்யூட்ரா நீங்கள். டேய் மூஞ்சி பாரு, லோக்கி மாதிரியே இருக்கு. சும்மா நாயா நிறையான்னு தெரில, ரொம்ப அப்படி இருக்குங்க. ஏன்னா இங்கே குளிருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் உடம்பு இதாக இருக்கு. நம்ம கூட வந்த கோயம்புத்தூர் கப்பிள்ஸ் அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ, கஜகஸ்தான் எப்படி இருக்கு? கஜகஸ்தான் வந்து ஒரு நல்ல ஊர், எல்லோரும் வந்து கண்டிப்பாக சுற்றி பாருங்கள். இந்தியாவிலேருந்து சீக்கிரம் ஈஸியாக வந்துடலாம். ஃபேமிலிக்கும் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஊர், சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக வாங்க. அண்ணா வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கிறவங்கள, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். அவர் கொடுக்குற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து பார்க்குறதுக்கு. ஓகே, தேங்க்யூ, பை பை. நம்ம வந்து டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பப் இருக்குது, பப்பில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோ வீடியோ எடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, போய் பார்ப்போம். வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா காமிக்கிறேன். ஸ்னோஃபால் சூப்பராக இருக்கு. நைட்டு வந்து இங்கே பாரு கல்ச்சர் எப்படி இருக்கு. Большое спасибо. Так, и немножечко местного производителя, кстати. У нас молодой человек не இப்படிதான் இங்கே பார் கல்ச்சர் எல்லாமே இருக்குங்க. நாங்கள் சும்மா உங்களுக்காக ஒரு பியர் அடிக்க போகிறோம். ஸோ இப்படி தான் பார்ட்டி வைப். நாங்களும் சின்னதாக ஒரு பியர் மட்டும் வாங்கிட்டு உட்காந்துருந்தோம். சூப்பராக இருக்குது. எல்லா பாருமே இப்படி தான், ஃபுல்லாக டான்ஸு பார்ட்டி அப்படி தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றவங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். இது வந்து முஸ்லீம் கண்ட்ரி தான் அப்படின்னு இதாக இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக இது நிறைய இது இருக்குது. ஃபுல்லாக இந்த வீக்கெண்ட்லாம் ஃபுல் டான்ஸாக தான் இருக்கும். இங்கேயுமே வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களும் வந்து நைட்டு வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்டிக்கு வர்றவங்க வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி பார் வரணுன்னா வந்து என்ஜாய் பண்ணால் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். குட் பை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டாங்க. குட் பை, குட் பை, குட் பை.